ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ எஜுகேஷன் அகாடமிக்ஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் வந்து என்டிஏ தரப்புல இருந்து நிறைய கான்ட்ரவர்சியல் கொஷின்ஸ்க்கு வந்து டிபேட் வைக்கிறப்பெல்லாம் என்டிஏ வந்து பார்த்தீங்கன்னா மார்க் தராமல் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னோம். பட் இந்த கொஷினுக்கு கண்டிப்பாக என்டிஏ எதுவும் வந்து +4 மார்க் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அது +4 மார்க் கொடுக்கணும், ஸ்டூடெண்ட் நீங்கள் அப்பீல் பண்ணுறேன்னா இந்த கொஷனுக்கு அப்பீல் பண்ணலாம் அப்படிங்கிற கொஷின் தான் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ பேக் டு பேக் நமக்கு அட்மிஷன் ஒர்க் போயிட்டு இருக்கனால கொஞ்சம் வீடியோ டிலே ஆயிடுச்சு. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஏன் நான் சொல்கிறேன்ட்டு, இந்த வீடியோ முடிகிறப்ப ஆஸ் யூஷுவல் இதுக்கு +4 மார்க் நம்ம கேட்கலாமா, அவங்க சைட்லேருந்து கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரிய வரும். ஏன்னா இப்போ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரவர்ஷியல் கொஸ்டின், கண்டிப்பாக கான்ட்ரவர்ஷியல் கொஸ்டின் தான். இது அவுட் ஆஃப் என்சிஆர்டி இருக்கு, அது ப்ராப்ளம் இல்லை சார். ஆன்சர் பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ண முடியும். பிஃபோர் தட் நம்ம இதுக்கான நாலேஜ் பார்த்து வந்துடலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் படிச்சுப்பாங்க. இந்த இடத்துல பாருங்க, நம்ம மஸ்ல் ரிலேட்டடா சில டிஸார்டர்ஸ் நம்ம படிச்சிருப்போம் ஸ்கெலட்டல் சிஸ்டத்துல. ஷார்ட்டா மட்டும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் மயாஸ்தீனியா கிரேவியஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மயாஸ்தீனியா கிரேவியஸ்ங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இந்த இமை இருக்குன்னு வைங்களேன். சில பேருக்கு இந்த இமை வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட் வந்து பார்த்தீங்கன்னா இமைக்க முடியாத அளவுக்கு இருக்கும், அப்படியே பார்ஷியலா பேரலைஸ் ஆன மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால சில மசில்ஸை வந்து அசைக்க முடியாமல் இருக்கும். என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, அவங்க உடம்புல ஆட்டோ இம்யூன் டிசார்டர் பரவி இருக்கும். அது என்ன சார் ஆட்டோ இம்யூன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களோட இம்யூன் சிஸ்டம்னா இப்போ ஒரு பாக்டீரியா வருதுன்னா இவன் தான் நம்மளை காப்பாற்றி கொடுக்கணும். ஆனா சில நேரத்துல அவனோட இம்யூன் சிஸ்டம் அட்டாக்ஸ் ஓன் டிஷ்யூன்னு சொல்லுவாங்க இந்த கண்டிஷனை. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாக்டீரியா வரும்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த பாக்டீரியாவை நம்ம இம்யூன் சிஸ்டம் போய் ஃபைட் பண்ணி கொல்லணும். இப்போ இதுக்கு பதில் என்ன பண்ண ஆரம்பிச்சோன்னாக்கன்னா, கொஞ்சம் மாறுதலா போய் பாக்டீரியா மாதிரி கூடி நம்ம டிஷ்யூவையும் சாகடிக்க ஆரம்பிச்சிருவோம். அப்போ அது நமக்கு வந்து நெகட்டிவ் அட்வான்டேஜா போய் முடியுது. அப்போ நம்ம ஓன் டிஷ்யூவே அட்டாக் ஆகப்படுது. அதுதான் ஆட்டோ இம்யூன் டிசார்டர். ஆட்டோனா செல்ஃப், இம்யூன்னா நம்ம இம்யூன் சிஸ்டமே பாக்டீரியா கொண்டுட்டு அதே மாதிரி கூடி நம்ம டிஷ்யூஸ் கொல்ல ஆரம்பிக்குது. ஸோ அந்த மாதிரி கொல்றப்போ சில நேரத்துல வந்து நியூரோ மஸ்குலர் ஜங்ஷன் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன சார், இப்போ என் பிரெயின்ல இருந்து சிக்னல் வந்து இந்த ஹேண்டுக்கு போகணும். இன்பிட்வீன்ல ஒரு ஜாயிண்ட் இருக்கும், என்னோட பிரெயின்ல கூடிய சிக்னல் இது வரைக்கும் தான் போகும். இதுல கூடிய மசிலுக்கு இங்க ஒரு சின்ன டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இருக்கும். அந்த டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்துல ஒரு பிரச்சனை ஏற்படும். ஏன்னா ஆட்டோ இம்யூன் சிஸ்டம் எல்லாத்தையும் அடிச்சுட்டு இருக்கப்போ அதை அடிச்சு விட்டுரும். அப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா சிக்னல் போகணும். அப்போ ஆட்டோ இம்யூன் சிஸ்டம் இந்த சைடு அட்டாக் பண்ணிட்டு இருக்கப்போ இதையும் அட்டாக் பண்ணிடும். அப்போ என்னோட கையை வந்து அசைக்க முடியாம போயிடும். அப்போ நியூரோ மஸ்குலர் ஜங்ஷன் சொல்லுவாங்க. நரம்புக்கும் தசைக்கும் நடுவில் கூடிய அந்த சந்தி அதை அடிச்சிடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஃபேடிக்கு, வீக்னஸ், பேரலைஸ் ஆஃப் த ஸ்கெலிட்டல் மசில்ஸ் சொல்லிட்டு ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்கு. எலும்போடு இருக்கக்கூடிய அந்த மசில்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பேரலைஸ் ஆயிடும். நான் நகர்த்த முடியாது. என் பிரெயின்ல இருந்து சிக்னல் போகும், இது வரைக்கும் போகும் கையை அசைக்கணும் அப்படின்ட்டு, பட் கை அசைக்காது. ஸோ இதுதான் சிம்பிள் மயாஸ்தீனியா கிரேவியஸ்ன்னு சொல்லுவாங்க. இது நிறைய பேர் கண் இமைகள்ல இது சிம்டம்ஸ் நிறைய பார்க்கலாம், கண்ணை இமைக்க முடியாம போறப்ப இருக்கும். ஸோ இந்த மயாஸ்தீனியா கிரேவியஸ் அப்படிங்கிறது மஸ்குலர் டிஸ்ட்ராபி. இதுல என்ன சார் தப்பு இல்லை? ஒண்ணுமே தப்பு இல்லை. இது ஆட்டோ இம்யூன் டிசார்டர் தான், பர்ஃபெக்டா கொடுத்துருக்காங்க, ப்ராப்ளம் இல்லை. அது மஸ்குலர் டிஸ்ட்ரோபி. என்ன சார் மஸ்குலர் டிஸ்ட்ரோபி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ என்னோட மசில்ஸ் இருக்குன்னு வைங்களேன். இந்த மசில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள் போக 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 அதை கொஞ்சம் கொஞ்சமா டீக்ரேட் ஆகி ரொம்ப சின்னதா போய் எலும்பு மட்டும் கைக்கு தெரியும். அதான் மஸ்குலர் டிஸ்ட்ரோபி. ஏன் சார் நடக்குது? இது ஜெனட்டிக் டிஸார்டர். அவங்க பைனோயர்ல ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் மேரேஜ் பண்ணிருக்கலாம், இல்லையா வந்து பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் ரிலேட்டடா அவங்க மசில்ஸ் வந்து வீக் ஆகி அதோட ஜீன் பாஸ் ஆகி இந்த பர்சனுக்கு வந்திருக்கலாம். ஆனா இந்த மசில் வந்து டிஸ்ட்ராய் ஆகணும் அப்படின்னா நம்மளோட இம்யூன் சிஸ்டம் எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்காது, அது ஜெனட்டிக் வரும். அதனாலதான் ஜெனட்டிக் டிஸார்டர்ல இது ஒன்று வச்சிருப்பாங்க. ஸோ மசில்ஸ் வந்து இது ஆயிடும். ஓகேங்களா? இது ஃபுல்லாவே ஸ்டீஃபன் ஹாக்கிங் சயின்டிஸ்ட் தெரியும் பாத்தீங்களா, அவருக்கு இந்த ப்ராப்ளம் தான் இருந்துச்சு. அவரோட மசில்ஸ் எல்லாம் அந்த மாதிரி போச்சு. அது டென்டனின்னு சொல்லுவாங்க. சார் டென்டனின் என்ன சார்? நம்மளோட கால்சியம் லெவல் ரொம்ப முக்கியம் கண்ணா. ஏன்னா சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் நீங்க மசில்ல படிச்சிருப்பீங்க. அந்த இடத்துல கால்சியம் ரிலீஸ் ஆகணும், அதை ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கோம். அது சம்டைம் வந்து பாத்தீங்கன்னா கால்சியத்தை தராது, லோ லெவல் ஆஃப் கால்சியம் சொல்லுவாங்க. அதனால இது ஃபுல்லா அப்படியே லாக் ஆயிக்கும். அதனால இது லாக் ஜா டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க, லாக் நீ டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. லாக் ஆயிக்கும், அப்படியே வந்து இப்படி லாக் ஆயிக்கும், பேரலைஸ் ஆகிடும். இது டென்டனின்னு சொல்லுவாங்க. இது காரணம் ரொம்ப கால்சியம் கம்மியா இருக்கிறது தான். கால்சியம் கம்மியா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ இம்யூனி சேர்க்க முடியாது, ஜெனடிக் டிசார்டர்ஸ் சேர்க்க முடியாது. இது நம்ம உடம்புல கூடிய ஒரு நியூட்ரிஷன் இம்பேலன்ஸ் தான். ஆர்த்தரைட்டிஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய ஜாயின்ஸ் வந்து வீங்கிறது. இங்கே தான் நம்ம வந்து ப்ராப்ளம் கிரியேட் பண்றோம். இங்க பாருங்க, ஆர்த்தரைட்டிஸ் வந்து நம்ம ஜாயின்ஸ் வீங்கிறதுன்னு ஜென்ரலா சொல்லிட்டாங்க. ஜாயின்ஸ் வீங்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எது மூலமா வீங்குது அப்படிங்கிற ஒரு ரீசன் இருக்குல்ல, அதை பொறுத்து அது ஜெனட்டிக்கா இல்லை ஆட்டோ இம்யூனா நம்ம சொல்ல முடியும்.
அதை பத்தி இவன் சொல்லவே இல்லை. ஜஸ்ட் வந்து ஜாயிண்ட் வீங்கிடுச்சுதா, இது ஒரு ஜாயிண்ட் அப்படின்னா இந்த ஜாயிண்ட் வந்து பல்ஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு இங்க வலிக்க ஆரம்பிக்கும். அது ஒரு ஆர்த்தரைட்டிஸ் மூட்டு வலி மாதிரி கொடுத்துருக்கான். பட் அதுக்கு மேல தரல இல்ல, இதுதான் கான்ட்ரவர்சி. ஸோ இதுதான் நான் சொல்றேன். இப்போ ருமடாய்டு ஆர்த்தரைட்டிஸ் வந்து கொடுத்துருக்கான். இப்போ ருமடாய்டு ஆர்த்தரைட்டிஸ் ஜெனட்டிக்கா இல்லை ஆட்டோமியூனான்னு இந்த இடத்துல தெளிவாக மென்ஷன் பண்ணாத ஒரு காரணத்தினால அதனால பசங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து கண்டுபிடிப்பாங்க? அதுக்கான ரீசன் என்ன? ரீசன் ஜென்ரலா சொல்லி கொடுப்ப நான் கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருக்கேன். பட் அந்த ரீசன் தெரியாம இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன். பட் இருந்தாலும் இந்த இடத்துல புக்ல வந்து அந்த ஒரு எலாபரேஷன் கன்ஃபார்ம் கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட். புக்ல கொடுக்கல. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா இல்லாதப்போ ஸ்டூடெண்ட் அந்த இடத்துல கன்ஃபியூஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அடுத்தது வந்து ஆஸ்டியோபோரோசிஸ். ஆஸ்டியோபோரோசிஸ்னா ஒன்றும் இல்லைக்கான வயசாக ஆக நம்ம உடம்புல கூடிய எலும்புல கூடிய அந்த போன் மாஸ் அப்படியே டிக்ரீஸ் ஆகி ரொம்ப வீக் ஆகிடும். முக்கியமாக இதுக்கு ரீசன் நம்ம உடம்புல ஈஸ்ட்ரோஜன் லெவல் குறையிறது தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேலுக்கு ரொம்ப வேகமாகவே குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவங்களோட மீனோபாஸ் ஸ்டேஜில். அதனால ஃபீமேலுக்கு போன் வந்து பார்த்தீங்கன்னா வயசாக ரொம்ப வீக் ஆகும் கம்பேரிங் டு த மேல். மேலுக்கும் வீக் ஆகும். ஏன்னா அவனோட ஈஸ்ட்ரோஜன் லெவல் அட்ரினல் கிளாண்ட் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்டியோபோரோசிஸ் இருக்கு. கடைசியாக பாருங்க கவுட். இந்த கவுட்லேயே ஒரு ப்ராப்ளம் இருக்கு. கவுட்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவன் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின்ஸ்ல யூரிக் ஆசிட் கிரியேட் ஆகுது. கவுட்னா ஒன்றும் இல்லைம்மா, இப்போ ஒரு மூட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம், ஒரு ஜாயிண்ட், இன்னொரு மூட்டு, அதுதானே ரெண்டு போன்ஸ் வந்து இப்படி சந்திச்சுக்கிற இடம் தானே நம்ம ஜாயிண்ட்னு சொல்றோம். இப்போ இந்த ஜாயிண்ட் நடுவில் என்ன சார் ஆகும்னு கேட்டீங்கன்னா நம்ம பிளட்ல யூரிக் ஆசிட்னு ஒரு காம்பினேஷன் இருக்குங்கண்ணா. யூரிக் ஆசிட்னு சொல்லக்கூடிய ஒரு காம்பினேஷன். இந்த யூரிக் ஆசிட் வந்து நம்ம பிளட்ல ஐயாவ ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னா எக்ஸ்ரே சிஸ்டம் மூலமா போயிட்டு தான் இருக்கும். பட் இன்னும் அதிகமாக எக்ஸ்ரே சிஸ்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா போறதை விட அதிகமாக உருவாகிறதுனால அது அப்படியே ஃப்ளூயிட மிக்ஸ் ஆகி இங்கெல்லாம் வரப்போ முட்டிக்கு நடுவில் நல்லா மாட்டிக்கும். கேப் சின்னதா இருக்கனால இந்த இடத்துல நல்லா மாட்டிக்கும். ஸோ அப்போ முட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல மாட்டிக்கிச்சு அப்படின்னா நான் இப்படின்னா வலிக்கும், இப்படின்னா இந்த இடத்துல கேப், அப்போ யூரிக் ஆசிட் எல்லாம் ஃபில் ஆயிடுச்சு, நான் இப்படி பண்றப்போ வலிக்கும், இந்த இடத்துல கவுண்டர் வலிக்கும். அப்போ இதுதான் கவுட். யூரிக் ஆசிட் அப்படிங்கிறது உடம்புல எப்படி கூடுது? நான் சாப்பிட்றனால நியூட்ரிஷனால தானே எனக்கு இந்த ப்ராப்ளம் கிரியேட் ஆகுது. இது வந்து ஆட்டோ இம்யூன்ல வைக்க முடியுமானா கஷ்டம். ஆட்டோ இம்யூன்னா என்னது? ஜெனட்டிக் ரிலேட்டடா வரக்கூடிய பிரச்சனை. அதனால இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா வலிக்கும். ஸோ இதை ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ன்னு என்னால சொல்ல முடியாது, ஈவன் ஜெனட்டிக் டிசீஸ்ன்னு சொல்ல முடியாது. ஜெனட்டிக்கா இருக்கலாம், ஏன்னா அவங்களோட எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அது அப்படியே வாழையா வந்துச்சுன்னா உங்களுக்கு ஓகே. அதனால இதை பார்ஷியலி ஜெனட்டிக் டிசீஸ் வேணா சொல்லலாம், கம்ப்ளீட்டா ஒரு ஜெனட்டிக் டிசீஸ் சொல்ல முடியாது. சரி, அப்ப இது ஜெனட்டிக் டிசார்டர்ல கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்ப ஜெனட்டிக் டிசார்டர் அப்படிங்கிற இந்த ஆர்த்ரைட்டிஸ்ல வரக்கூடிய ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் சொல்றான். ஏன் சார் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்? ஆர்ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்ல ஆட்டோ இம்யூன் டிசார்டர். ஏன் ஆட்டோ இம்யூன் டிசார்டர்? இதுவும் அதே கான்செப்ட் தான் கண்ணா. இப்படி ஒரு ஜாயிண்ட் இருக்கும். என்னன்னா இந்த இடத்துல நான் பார்த்தது சைனோவியல் ஃப்ளூயிடு. இந்த இடத்துல கூடிய ஃப்ளூயிடுக்கு பேரு சைனோவியல் ஃப்ளூயிடுன்னு சொல்லுவாங்க. சைனோவியல் ஃப்ளூயிட்ல இந்த யூரிக் ஆசிட் கிரியேட்டர்னா கவுட்டா? அதுக்கு பதிலாக இந்த இடத்துல சைனோவியல் மெம்பரேன் இந்த இடத்துல இருக்கும். அந்த மெம்பரேன் வீங்க ஆரம்பிச்சிடும். ஏன் வீங்கும்? ஏன்னா அவங்களோட ஆட்டோ இம்யூன் சிஸ்டம் அவங்களோட உடம்புல கூடியது வந்து பாக்டீரியாவை அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. அதே நேரத்தில் வந்து இவனையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ தட் இன்ஃப்ளமேஷன் கிரியேட் ஆகும். எந்த இடத்துல இன்ஃப்ளமேஷன் கிரியேட் ஆகும்? இன்ஃப்ளமேஷன் இன் சைனோவியல் மெம்பரேன் அப்படின்னு சொல்லுவோம். சைனோவியல் பட்டத்துல வீங்கி, சைனோவியல் அந்த மூட்டுக்கு பக்கத்துல கூடிய இந்த மெம்பரேன். இது ஏன் கிரியேட் ஆகுது? அவங்க உடம்புல வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் அடிக்கிறப்போ இந்த மெம்பரேனையும் அடிச்சிருது, அது வீங்கிருது. அப்போ இதுல வரக்கூடிய ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறது வந்து ஆட்டோ இம்யூன் கூட தாராளமா வரும். இவ்வளவு விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதுல எது வந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ இம்யூனா இருக்கு, எது வந்து ஜெனட்டிக்கா வருது அப்படின்ட்டு. ஆனா புக்ல அவன் கொடுத்த வச்சு இந்த கொஸ்டினை கண்டிப்பா எல்லாரும் எழுதிருக்க முடியும். பட் மற்ற கொஸ்டினுக்கும் நம்ம டேட்டா வேணும், அதில் அவுட் ஆஃப் என்சிடி வேற இருக்கு. ஸோ இப்போ கொஸ்டின் ஸ்டூடெண்ட்ஸ் கன்ஃபியூஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ புக்ல அவன் தெளிவாக கொடுத்தது 2 டிசீஸ்க்கு தான். மயாஸ்தீனியா கிரேவியஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா ஆட்டோ இம்யூன் டிசார்டர் தான் கொடுத்துட்டான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மஸ்குலர் டிஸ்ட்ரோபி ஜெனட்டிக் டிசார்டர்னு தெளிவா இருக்கு. இந்த 2 வேர்டை வச்சு அந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ண முடியுமா? 100% எல்லாத்தாலும் எழுதிட முடியும். எழுதிருப்பீங்க, 4 மார்க் வந்திருக்கும். பட் நம்ம இந்த கொஸ்டினை பேசி ஆகணும், பேசிதான் மற்ற கொஸ்டின்ஸ் எல்லாம் டீட்டெயிலாக இல்ல சும்மா நம்மளால ஆன்சர் பண்ணிட முடியும் அப்படிங்கிறதுலாம் கடந்து போக முடியாது. இப்போ இங்க பாருங்க, இந்த டிசீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜாயின்ஸ், இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வீங்க ஆரம்பிக்கும், வலிக்க ஆரம்பிக்கும். இது வந்து ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் கீழே நான் எடுத்து வச்சிருக்கேன். இந்த டயக்ராம் பாத்தீங்கன்னா அடுத்து இன்னொரு டிசீஸ் இருக்கு பார்க்கலாம். இப்போ அந்த கேள்வி இப்போ நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன் இந்த கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்கன்னா +4 மார்க் நம்ம அப்பீல் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு ரீசன் இருக்கு பாருங்க. ஆனா எல்லாத்துலயும் எழுதிட முடியும், அது ஒரு நெகட்டிவ். ஆஸ் யூஷுவல் என்டிஏ வந்து பாத்தீங்கன்னா இதையும் தூக்கி போட்டு போறான்.
பட் ஆனா அவன் பண்றதுல இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் வேணும் இல்ல, அதனால பாருங்க, which of the following are autoimmune disorder. ஏன் இது ஜஸ்டிஸ் நான் சொல்றேன், இதுல பின்னாடி கூடிய 4க்கு எதுல 5 இருக்கு, 5ல எது ஆட்டோ இம்யூன் கொடுத்துருக்கான். ஃபர்ஸ்ட் மயாஸ்தீனியா கிரேவிஸ், அந்த கண்ணு வந்து பாத்தீங்கன்னா இமைக்க முடியாம போகுது சொல்லல, அது எதால கிரியேட் ஆகுது, ஆட்டோ இம்யூன் சிஸ்டத்தால கிரியேட் ஆகுது. அப்ப இது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டர், சுய தடைக்காப்பு நோய்னு சொல்லுவாங்க. ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், அந்த மெம்பரேன், இந்த மெம்பரேன் ஏன் வீங்குது, ஆட்டோ இம்யூன் டிசார்டர். கவுட், யூரிக் ஆசிட் வந்து படியுது இல்ல, ஜெனட்டிக் டிசார்டர். நான் இது ரெண்டுமே சேர்க்கல, தனியா எடுத்து வச்சுக்கிறேன், பார்ஷியல் தான் அதுவும். மஸ்குலர் டிஸ்ட்ரோபி 100% ஜெனட்டிக் டிசார்டர், அதனால இது வராது. சிஸ்டமேட்டிக் லூப்பஸ் எரித்ரோமாட்டோசஸ், சிஸ்டமேட்டிக் லூப்பஸ் எரித்ரோமாட்டோசஸ், இது புக்ல இல்ல. இங்கதான் நான் இந்த கொஸ்டினை வந்து அப்பீல் பண்ண சொல்றேன். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து படிக்கிறப்போ அப்போ எல்லா டிசீஸும் இது ஆட்டோ இம்யூனா, இது வந்து பாத்தீங்கன்னா ஜெனட்டிக் டிசார்டரா அப்படின்னு சொல்லிட்டு அவன் படிப்பானா? ஏன்னா இப்போ வந்து கேட்டது லொக்கோமோஷன்ல, இதே மாதிரி ஒவ்வொரு டிசீஸும் நம்ம எடுத்து செப்பரேட்டா படிக்க முடியுமா? முடியாது. அப்போ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன்ஃபியூஷன் இருக்கக்கூடிய பேட்டர்ன் தான் இந்த கொஸ்டின்ல வந்திருக்கு. பட் எப்படி சார் ஆன்சர் போட முடியும்? இங்க பாருங்க, உங்களுக்கு 100% மஸ்குலர் டிஸ்ட்ரோபி இஸ் ஜெனட்டிக் டிசார்டர்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா டி ஆப்ஷன் வரக்கூடாது, புக்ல இருக்கு ஆஸ் பர் என்சிஆர்டி. அதனால ஆப்ஷன் 4 கண்டிப்பா கிடையாது, டி வரக்கூடிய ஆப்ஷன் 3யும் கிடையாது. 100% தெரியும், என்சிஆர்டில ஏ ஆப்ஷன் வந்து ஆட்டோ இம்யூன் டிசார்டர்னு தெளிவா கொடுத்து வச்சிருக்கான். சோ தட் ஏ வரக்கூடிய ஆப்ஷன் ஒண்ணு தான், ஆப்ஷன் ஏ மட்டும் தான். இந்த கேள்விக்கான பதில் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான். எல்லாரும் போட்டிருப்பீங்க இப்படிதான் வந்து எலிமினேட் பண்ணி இது வந்து மெத்தட் எலிமினேஷன் மெத்தட். இந்த எலிமினேஷன் மெத்தட் தெரியாத பையன் யோசிப்பான், என்னது இது ஆட்டோஇம்யூன் டிசார்டர் கொடுக்கான், சிஸ்டமேட்டிக் லூப்பஸ் எரித்தோமாட்டோசிஸ்ங்கறான் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அப்ப எலிமினேஷன் மெத்தடும் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த நீட்ல ஒரு பாயிண்ட். ஸோ சிம்பிளா நீட்டை பயாலஜி தானே அப்படின்னு கிராக் பண்ண முடியாது. அதுலயுமே எலிமினேஷன் மெத்தட் இருக்கு, 50-50% சான்சஸ் இருக்கு, ஹை ப்ராபபிலிட்டி சாய்ஸ் இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளால ஒரு பயாலஜியா இருந்தாலும் 100% ஸ்கோரை கிராப் பண்ண முடியும் அப்படிங்கிற பாயிண்ட் இந்த கொஸ்டின் நமக்கு உணர்த்து இருக்கு. தமிழ்ல ஒரு டைம் படிச்சு பார்த்துட்டு இந்த கடைசி கொஸ்டின் மட்டும் நம்ம இன்னைக்கு சொல்றேன். பின்வரத்தில் எவை சுய தடைக்காப்பு நோய்னு கேட்குறாங்க. மயாஸ்தீனியா கிரேவிஸ் சொன்ன மாதிரி கண்ணுல இது சுய தடைக்காப்பு நோய் தான். நம்ம தடைக்காப்பு மண்டலமே நம்மள பாதிப்புக்குள்ளாக்குறதுனாலதான் இது கிரியேட் ஆகுது. ரொமட்டாய்டு மூட்டு, அந்த மூட்டெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதுவும் ஒரு சுய தடைக்காப்பு. கவுட் வந்து சுய தடைக்காப்புன்னு தெரியல, மரபியல்னு தெரியல, நடுவில் மாட்டிக்கிட்டு இருக்கு. தசைநார் சிதைவு, அந்த தசைகள்ல சிதைஞ்சு போறது வந்து பாத்தீங்கன்னா மரபு வழி நோயா தான் நம்ம பார்க்கணும். அப்ப இந்த ஆப்ஷன் கண்டிப்பா வரக்கூடாது, ஏன்னா இது மரபு வழி. அப்ப இது ஆன்சரா வரக்கூடாது. இது வரக்கூடியது ஆப்ஷன் 4ல இருக்கு, ஆப்ஷன் 3ல இருக்கு, எலிமினேட்டட். மயாஸ்தீனியா கிரேவிஸ் வந்து இன்சைட்ல சுயதடைக்காப்பு நோயின்னு கொடுத்துட்டான், அதனால ஆப்ஷன் ஏ வரக்கூடியது இது மட்டும்தான். இப்படிதான் வந்து சூஸ் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும். சிஸ்டமேட்டிக் லூப்பஸ் எரித்ரோமாட்டோசஸ், இதை பத்தி நம்ம என்ன சொல்லணும்? எரித்ரோமேட்டஸ் எது சொன்னாலும் ஓகே, எந்த ப்ரொனன்சியேஷன் ஓகே. இவனை பத்தி என்ன சார் சொல்லணும் அப்படின்னா, இந்த சிஸ்டமேட்டிக் லூப்பஸ் அப்படிங்கிறது லூப்பஸ் சிம்டம்ஸ் கொடுக்கும். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடம்புல கூட ஆட்டோ இம்யூன் சிஸ்டம் பாக்டீரியா வைரஸ் அட்டாக் பண்ணிட்டு இருக்க அதே சிச்சுவேஷன் அதே டைம்ல நம்ம உடம்பையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். முக்கியமா இந்த ஆர்பிசி செல்ஸ் ரிலேட்டடா இருக்கிறதுல அடிக்க ஆரம்பிச்சோம். அதனால பிளட் அங்கங்க கோத்துக்கும். முக்கியமா வந்து இந்த பட்டர்ஃப்ளை ரேசஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை பட்டர்ஃப்ளை ரேசஸ் கிரியேட் ஆகும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பாருங்க, இன்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பட்டர்ஃப்ளை ரெக்க மாதிரி இந்த இடத்துல வீங்கி இருக்கும். அது போற இந்த பர்சனோட ப்ளூரா மெம்பரன் இருக்குல்ல, அந்த ப்ளூரா ஃப்ளூயிட், அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இன்ஃப்ளமேஷன் கிரியேட் பண்ணிருக்கும், வீங்கி இருக்கும், நோயரோட அந்த சுத்தி இருக்கக்கூடிய இந்த படலம். அதே மாதிரி பெரிகார்டியம், இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃப்ளமேஷனை கிரியேட் பண்ணும். அப்போ அவங்களோட பிளட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய எல்லா இடத்துலயுமே சர்க்குலேட்டரி இஷ்யூ கிரியேட் ஆகும். அது முக்கியமா வாயில வந்து பாத்தீங்கன்னா அல்சர் கிரியேட் பண்ணி வச்சிருக்கும், மவுத் அல்சர்னு சொல்லுவாங்க, அதை கிரியேட் பண்ணும். பிளட் ரிலேட்டடா கூடிய பிரச்சனை ஏற்படுத்தும், மசில்ல வந்து அட்டாக் பண்ண வைக்கும். ரொம்ப நாள் இது இருக்க அதை வந்து ஆர்த்ரைட்டிஸை கிரியேட் பண்ணும், ஜாயிண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வீங்க வைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் லூப்பஸ் எரித்ரோமாட்டோசஸ். இதை பத்தி நம்ம தனியோட வீடியோ போடலாம், ஏன்னா இந்த வந்துருச்சு, இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது அவுட் ஆஃப் என்சிஆர்டியா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா இது அவுட் ஆஃப் என்சிஆர்டி தான். என்சிஆர்டி புக்ல இந்த டிசீஸ் கிடையாது. உங்களுக்கு வந்து சார் சொல்லி கொடுத்துருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக தான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பட் இருந்தாலும் இந்த கேள்வியை எல்லோருமே எழுதிருப்பீங்களான்னா கண்டிப்பா எழுதிருக்க முடியும். பட் ஒரு எலிமினேஷன் மெத்தட் தெரியாத ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதை புதுசாக தான் பார்ப்பான்.
அதுவும் முக்கியமா வந்து அப்போ இந்த கேள்வி வச்சு அவன் என்ன ஜட்ஜ் பண்ணுவானா, அவுட் ஆஃப் இன்சியேட்டிவ் நீட்ல வரும் அப்படிங்கிற ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போவான். அதனாலதான் இந்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா இல்ல நாங்க அப்படி கேட்க மாட்டோம் அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்கு இந்த கொஸ்டின் மார்க் கொடுத்தா நல்லா இருக்கும். பட் ஆஸ் யூஷுவல் நம்ம எதிர்பார்க்கறது ஒண்ணு, என்டிஎஸ் சைட்ல இருந்து இந்த கேள்விக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்க் கொடுக்க போறது கிடையாது. இது நான் கேட்டா அவுட் ஆஃப் இன்செட்லாம் கிடையாது, நீங்க எலிமினேட் பண்ணி எழுதிருந்தீங்கன்னா ஆப்ஷன் 1 சூஸ் பண்ணிருக்கலாம் அப்படிங்கறது அவனோட அகெயின் ஜட்ஜ்மெண்டா வரப்போகுது அப்படிங்கிறது இந்த கேள்வியில நமக்கு தெளிவா தெரியுது. பட் இருந்தாலும் நான் இவ்வளவு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கல ஒவ்வொன்றுக்கும், பட் இந்த அளவுக்கு எக்ஸ்பிளனேஷனோட ஒரு ஸ்டூடெண்ட் படிச்சுட்டு போவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இந்த கேள்வியில நமக்கு இடம்பெறுது. அதோட பயாலஜி தானே அப்படின்னு சொல்லிட்டு மெத்தனை போக்கோடு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இது ஒரு பாடமா இருக்கும், நீங்க நல்லா படிக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த கேள்வி எத்தனை பேர் ரைட்டா எழுதுனீங்க, எலிமினேஷன் மெத்தடை யூஸ் பண்ணீங்க அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் என்சிஆர்டி நீட்ல வராது, மறுபடியும் சொல்றேன், இந்த ஒரு கேள்வியை பத்தி பேனிக் ஆக வேண்டாம். ஏன்னா இந்த கேள்வியில வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் என்சிஆர்டி கொஸ்டின் இது கிடையவே கிடையாது. பட் நம்ம திருக்கி விட்டுருக்கான், அந்த பக்கம் போய் இந்த பக்கம் வர மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திருக்கி விட்டுருக்கான் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் என்சிஆர்டி கிடையாது. பட் அவுட் ஆஃப் என்சிஆர்டி அந்த டேர்ம் கொடுத்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேள்விக்கு மார்க் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது நம்மளோட ஒரு ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேள்விக்கு வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே ஆன்சர் தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். உங்களுக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கொஸ்டின் டிஸ்கஷன் வீடியோவில் மீட் பண்ணலாமா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.